இப்ப இந்த பூமியை கர்த்தர் ஆளுமை செய்ய இப்ப திரும்ப வருகிறார். எப்ப வருகிறார்? எழுப்புதல் வரும். அதுல தேவனுடைய சந்ததி வேறு பிரிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அவர்களை குறித்து மத்தேயு 24வது அதிகாரம் சொல்லுகிறது. அவங்களெல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். அவர்களை கொண்டு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் பூமியில அமைக்க போகிறார். இப்போ இதற்கு நடுவில் கர்த்தர் வேறு ஒரு திட்டத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய தீர்க்க தரிசன தலைமுறையை நான் இந்த எழுப்புதலிலும் எழுப்புதலுக்கு முன்னாலேயும் ஒரு கூட்டம் தீர்க்க தரிசன தலைமுறையை நான் எழுப்ப போகிறேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. நேற்று நம்ம படிச்சிட்டோம். எதுக்கு இவ்வளவு தீர்க்க தரிசிகள்? என்ன தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க? காலையில் எந்திரிச்சோன்னே நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அப்பாவுக்கு வந்து மகள் தீர்க்க தரிசனம் சொல்ல, ஸ்கூலில் உனக்கு என்ன நடக்கும் என்று அப்பா மகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல, 2 பேருக்கு என்ன நடக்கும்னு சொல்லி அம்மா வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி, இதுக்கு சபையிலே பாஸ்டர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல, நீங்கள் பாஸ்டருக்கு தீர்க்க தரிசனம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு தீர்க்க தரிசனம் எதற்கு? என்ன தீர்க்க தரிசனம் உரைக்க போறாங்க? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசிகள் என்றால் யார்? நேற்றைய தினத்தில் அதில் சில பகுதிகளை நமக்கு சுட்டி காமிச்சு ரொம்ப அருமையாக ஒரு செய்தி சொன்னாங்க. தீர்க்க தரிசன வரம் என்பது, தீர்க்க தரிசனம் என்றாலே தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படுத்தப்படுவது. அது பேர் தான் தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டால் அது பேர் தீர்க்க தரிசனம். அந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே கொடுக்கப்பட்டு மனுஷன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டால் அவனுக்கு பேர் தீர்க்க தரிசி. கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் அது வரைக்கும் அவருக்குள்ளே வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை வெளிப்படுகிறது பாருங்கள், அதுதான் தீர்க்க தரிசனம். இந்த கான்செப்டை வச்சு பார்த்தா உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஆகிய இயேசுதான் தீர்க்க தரிசனம். அது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை, ரேமா, கர்த்தருடைய வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை பேர் தான் தீர்க்க தரிசனம். அப்ப இதை மனிதர்கள் மூலம் கொடுத்தா அது பேர் தீர்க்க தரிசிகள். இது பேர் தான் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் ஒரு கல்லை ஒரு நல்ல சமமா இருக்கிற அமைதியா இருக்கிற ஒரு நீர்நிலையில, ஒரு குளத்துல ஒரு கல்லை போட்டிங்கன்னா அந்த கல்லை சுற்றி ஒரு சின்ன வட்டம் அப்படி ஒரு அலை உண்டாகும். அடுத்து ஒரு பெருசு, அடுத்து ஒரு பெருசு, அப்படியே கரை தொடுகிற வரைக்கும் வரும் பாருங்க. அது மாதிரி தான் அந்த தீர்க்க தரிசன வரம் எப்படி செயல்படுகிறது என்பதை நேற்றைய தினம் ரொம்ப அழகா சொன்னாங்க. முதல்ல எனக்கு நானே சொல்லிக்கொள்ளு, எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடு சின்ன வட்டம். என் குடும்பத்தை என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகள் 2வது பெரிய வட்டம். உங்கள் சபையும் உங்களை சார்ந்தவர்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை 3வது வட்டம். நீங்கள் வாழ்கிற இடம், பட்டணம், இதை பற்றி கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை சொல்லலாம், அந்த கல்லை போட்ட 4வது வட்டம். அடுத்து பாருங்க, நீங்கள் வாழ்கிற தேசத்தை பற்றி சொன்னா 5வது பெரிய வட்டம். நீங்கள் வாழ்கிற உலகத்தை பற்றி சொன்னா 6வது பெரிய வட்டம். தேவனுடைய மனதில் இருக்கிறதை, அவருடைய திட்டத்தை பற்றி சொன்னா 7வது பெரிய வட்டம். ஒரு கல்லு தான், ஒரு அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் நம் நடுவிலே போடப்படும் போது அது வட்ட வட்டமாய் சுற்றி நீங்க இடம் கொடுத்தா கரை தொடுகிற அளவிற்கு பெரிய காரியத்தை அது நிறைவேற்றி தீரும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் தீர்க்கதரிசியை அழைத்திருக்கிறார். முதல்ல சொன்னாங்க பர்சனல் ப்ராஃபசிஸ், நம்மை குறித்து கர்த்தர் பேசுவது. 2வது பாருங்க, நம்மை சார்ந்தவர்கள் குடும்பத்தை பற்றி அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. இனி அடுத்த வட்டத்தை, அடுத்த ரவுண்டை, அடுத்த அலையை பற்றி பேசுகிறேன். இது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை. கர்த்தருக்கு ஒரு பெரிய கூட்டம் தீர்க்கதரிசிகள் தேவைப்படுகிறார்கள். குழந்தைகள்ல தேவைப்படுறாங்க, வாலிபர்கள்ல தேவைப்படுறாங்க, வயோதிபர்கள்ல தேவைப்படுறாங்க, எல்லா ஊழியர்களிலும் தேவைப்படுகிறார்கள். எதற்கு? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் முதல் முறை இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால ஒரு தீர்க்கதரிசியை ஃபோர்ரன்னராக, முன்னோடியாக அனுப்பினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தம் உண்டாகும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லுகிற ஒரு சப்தம் உண்டாகும். அந்த சப்தத்தை யார் உண்டாக்கினான்னு கேட்டா
ஒரு தீர்க்கதரிசியின் சப்தமாக அது வெளிப்பட்டது. அதான உண்மை. யோவான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன். அவன் கொடுத்த வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சப்தம். அந்த சப்தம் வழி ஆயத்தப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே வழி அவருக்கு ஆயத்தமாகிறது. முதல் முறை இயேசு வந்தபோது இந்த உலகத்தில் 33 வருஷம் தங்கி தம் ஊழியத்தை நிறைவேற்றி அவர் திரும்ப போய்விட்டார். அப்போ அவர் வந்துட்டு போறதுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினோம். இந்த முறை இயேசு வரும்போது வந்துட்டு திரும்ப போக போறதில்ல, இங்கே தங்க போகிறார், இங்கே ஆளுமை செய்ய போகிறார். இப்போ நம்ம எதை ஆயத்தப்படுத்தணும்? இருங்க, நீங்க கைதட்டுறதுக்கு முன்னால் பதில் சொல்லிட்டு அப்புறம் கைதட்டுவோம். நானே கைதட்டுறேன். சொல்லுங்க. முதல்ல வந்துட்டு போறதுக்கு வழி ஆயத்தம் பண்ணும். நிரந்தரமா தங்கணும்னா இப்ப என்ன ஆயத்தம் பண்ணணும்? பாதையா? பாதை வந்துட்டு போறதுக்கு. அவர் இங்கேயே தங்க போறார். ஒட்டுமொத்த உலகத்தை ஆளுமை செய்ய போகிறார். ஒட்டுமொத்த உலகத்தையுமே நீங்கள் ஆயத்தம் செய்யணும். ஒட்டுமொத்த பூமியை ஆயத்தம் செய்யணும். வந்த இயேசு 1000 வருடம் இங்கே தங்குவார். அதன் பின்பு புதிய வானத்தை புதிய பூமி உண்டாக்கி அப்புறமும் அவர்தான் ராஜா. அப்ப முதல்ல வந்துட்டு போறதுக்கு பாதையை செவ்வை பண்ணும். இப்ப இயேசு வந்துட்டு போகல, இங்கே தங்க போகிறார். உலகத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். எப்படி ஆயத்தம் பண்ணுவது பாருங்க. ஆதியாம புஸ்தகத்துல படிச்சமே, பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாய். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு 7 வருஷம் முடிவிலே வந்து இப்ப இருக்கிற இந்த பூமி அப்படி எப்படி ஆட்சி பண்ணுவார்? இந்த பூமி சாத்தான் சாப்பிட்டு போட்ட ஒரு எச்சில் தட்டு. சாத்தானுடைய கரைகள் இதில் இருக்கு. சாத்தான் இதில் பதிச்சு வச்ச சாபம் இதில் இருக்கு. சிந்தப்பட்ட ரத்தம் இருக்கு, அசுத்தம் இருக்கு, அருவருப்பு இருக்கு. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. இப்போ நமக்கு தெரியல, நமக்கு நல்லா தானே இருக்கு நீங்க நினைப்பீங்க. நீங்க பார்த்த போதுல இருந்து இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஒழுங்கா தெரியற மாதிரி இருக்கு. கர்த்தர் படைத்த போது இருந்த மாதிரி இந்த பூமி இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் இந்த பூமியை ஒழுங்குபடுத்தினாரே, அப்படிதான் இன்னைக்கு வச்சிருக்கீங்களா? நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மாக்கு, தெருவுக்கு தெரு பப்பு, சினிமா தியேட்டரு, நடன அரங்கங்கள், குடிகாரர்கள், சிந்தப்பட்ட ரத்தம், இந்த பூமி அப்படி நீங்க தூக்கி கொடுப்பீங்க. இயேசு வந்து அதில் ஆட்சி பண்ணுவாரா? மனுஷன் இந்த பூமியில வரணுங்கிறதுக்கு முன்னால இயேசு இந்த பூமியை சுத்தப்படுத்தினார். ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது. நான் உண்டாக்க போகிற மனிதனை இங்க வைக்க போறேன், நீங்களும் நானும் வாழ்வதற்காக. அவர் பாருங்களேன், முதல்ல பார்க்கிறார் இருள் இருக்கிறது பூமியில. அப்போ கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பகலை ஆள சூரியன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதை நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு காரியத்தை உருவாக்கணும்னே பாருங்க, பூமியில நல்லது என்று கண்டார். எதுக்கு நல்லதுன்னு கண்டார்? யாருக்கு நல்லது? தான் படைக்க போகிற மனிதனுக்கு இது நல்லது என்று கண்டார். நீங்க வரப்போறீங்க, இங்க வாழ போறீங்க, இந்த பூமியில தங்க போறீங்க என்பதற்காக கர்த்தர் தாமே இறங்கி வந்து தாமே ஒவ்வொன்றையும் புதிதாக உருவாக்கி, வெளிச்சம் நல்லது என்று கண்டார், இரவு நல்லது என்று கண்டார், பகல் நல்லது என்று கண்டார், ஆறுகள் நல்லது என்று கண்டார், தண்ணீர் நல்லது என்று கண்டார், மரங்கள் நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் பார்த்து 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 படைச்சிட்டு தான் இந்த பூமியை கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அப்படித்தானே? நீங்களும் நானும் வாழ்வதற்கே ஒழுங்கற்ற பூமியை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினால், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இந்த பூமியில வரும்போது இந்த பாழா போன ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாறி போன இந்த கெட்டு போன பூமி அப்படியே தூக்கி கொடுத்து, ராஜா வாங்க உட்காருங்க நீங்க சொல்லுவீங்களாக்கும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற நியாயமா நியாயம் இல்லையா? இப்போ பூமி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் படைச்ச மாதிரி இருக்க மாதிரி இருக்கா? இல்லை, எல்லாம் மாறிடுச்சு. அசிங்கம், அருவருப்பு, சாபம், சிந்தப்பட்ட ரத்தம். பூமி ஒழுங்கின்மையாயிருக்கிறது, வெறுமையாயிருக்கிறது. மனுஷனுடைய சாபத்தினாலும் பாவத்தினாலையும் கீழ்ப்படியாமையினாலும் மறுபடியும் ஒழுங்கின்மையுமா இருக்கு. இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை கர்த்தருக்கு நம்ம கொடுக்க போறது இல்லை. இப்போ ஒரு புதிய பூமியை உண்டாக்க போகிறோம். இதில் இருக்கிற சாத்தானுடைய சாபங்களை முறியடிக்க போகிறோம். எதெல்லாம் சிதிலம் அடைந்திருக்கிறதோ, எதெல்லாம் உடைஞ்சிருக்குதோ, அது எல்லாவற்றையும் சரிபடுத்த போகிறோம். எல்லாம் கரெக்ட் பண்ண போகிறோம். அப்பதானே இயேசு வந்து ஆளுமை செய்ய முடியும்.
இயேசுக்கு இந்த பூமியை கொடுக்கலாம் சொன்னா எப்படி கொடுக்கலாம்? வெக்கமா இல்லையா நமக்கு? ஒரு கிழிஞ்ச சட்டையை கொண்டு ஆண்டவர் கொடுக்க முடியுமா? ஒரு பாழாய் போன பூமியை, அருவருப்பாய் போன பூமியை கொடுத்து இதுல உட்கார்ந்து அங்க சேர் போட்டுக்கங்க, இங்கே உங்க கட்டடத்தை கட்டிக்கங்க, இங்கே உங்க அரண்மனையை கட்டிக்கங்க. போய் பாருங்கள் எருசலேமே. இன்னைக்கு எருசலேம் கர்த்தர் நினைச்ச மாதிரி இல்ல. இன்னைக்கு எருசலேம்ல போய் பாருங்க. நான் வருடத்துக்கு 3 முறை போகிறேன். நான் அங்க எருசலேம்ல நூக்கன் காணர் இடங்கள் எனக்கு தெரியும். எங்க விட்டாலும் திரும்பி வந்துட தெரியும் எனக்கு. போய் பாருங்க அங்க எருசலேம்ல பாவம், விபச்சாரிகள் சாயந்தர நேரமாச்சுன்னா தெருக்கள்ல வீதிகள்ல நிப்பாங்க, அசுத்தம். இஸ்ரவேல் தேசத்துல உலக அளவில் இந்த எல்ஜிபிடி என்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கிறது. அவர்கள் ஆணை திருமணம் செய்வது, பெண்ணை திருமணம் செய்வது, இந்த ஓரணை சேர்க்கையாளர்கள் இவங்க எல்லாம் உலக அளவில் இருக்கிறாங்கல்ல. அவருடைய தலைமையகம் டெல் அவீவில் இருக்குது, இஸ்ரேல்ல. நீங்க இந்த எருசலேமை கொடுத்து மகாராஜாவே நீர் சேர் போட்டு ஆட்சி பண்ணுன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால இயேசு இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்தினதை போல இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால அதோடைய கரைகள் நீக்கப்படணும், அது சுத்திகரிக்கப்படணும், மறுபடியும் அது புதுப்பிக்கப்படணும். இயேசு வாழ்வதற்கு தகுதி உள்ள பூமியா? கர்த்தர் இந்த பூமி இப்படித்தான் படைத்தாரா? யார் சொன்னது உங்களுக்கு? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கண்முழிச்சு பார்த்த போதிலிருந்து பூமி இப்படி இருக்கு, அதனால இப்படிதான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். கண்டிப்பா அது இப்படி இல்லை, கண்டிப்பா அது இப்படி இல்லை. கர்த்தர் வேற மாதிரி படைத்தார். ஜியோகிராஃபி கூட வித்தியாசமா இருந்திருக்கு அந்த காலத்துல. ஒரு சின்ன வசனம் சொல்லுகிறேன் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பூமியை படைத்த போது பூமியின் மேல இருக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணி எல்லாம் ஓரிடத்தில் சேர கடவுது என்றார். அப்படித்தானே போட்டிருக்கு அந்த இடத்துல. அதை சேர்ந்த தண்ணிக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். அப்படின்னா பூமியில தண்ணி ஓரிடத்துல சேர்ந்திருக்கணும். ஒன்று பூமி இப்படி வட்டமா இருந்தா பாதி தண்ணியும் பாதி நிலவுமாக இருக்கணும், அல்லது மேல நிலமும் கீழே தண்ணியுமா இருக்கணும். இப்ப கடல் அப்படியா இருக்குது? சொல்லுங்க. ஒரு பகுதி முழுசும் தண்ணி, ஒரு பகுதி முழுசும் நிலமா இருக்கா? அப்ப இல்ல. இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கலாம், நமக்கு தெரியல. கர்த்தர் உண்டாக்கின விதம் வேற. மனிதனுடைய சாபத்தினால பூமி இன்னைக்கு சிதிலமடைந்து போயிருக்கிறது. சாத்தான் இந்த பூமியில ஆடின ஆட்டம், சாத்தான் செய்து வைத்த அசுத்தமான கிரியைகள், இதோட காரியத்தை செய்ய முடியாது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரியே ஒழுங்கற்றதும் வெறுமையுமான பூமி. ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் அசைவாடினார். பூமியை புதுப்பிக்கணும் கர்த்தர். இப்ப முதல்ல என்ன செய்யணும்னா, பூமியை புதுப்பிக்கணும்னா முதல்ல ஆவியானவர் அசைவாடணும் பூமியில. கர்த்தர் அந்த நாட்களிலே மனிதனை உண்டாக்காததினால தாமே பூமியிலே அசைவாட ஆரம்பித்து விட்டார். முதல்ல அவர் அசைவாடணும், பூமியில நடக்கணும், அவரோட பிரசன்னம் அப்படியே போகணும், பரவணும் பூமி முழுசும். அப்ப மனிதனுங்க இல்லாததுனால கர்த்தர் தாமே இறங்கி வந்து உலாவினார், அசைவாடினார். இப்ப பூமியை மனுஷன் கொடுத்தாரே நடுவுல, இப்ப மனுஷனை மையமா வச்சுதான் எதையும் செய்யணும். இப்ப ஆவியானவர் பூமியில அசைவாட விரும்புகிறார். அதற்கு மனிதர்களை தேர்வு செய்து மனிதர்களை அபிஷேகம் பண்ணி உங்களை கருவியாய் வைத்துக் கொண்டு ஆவியானவர் இங்கே பரவ விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த அபிஷேகம். 7 அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிட்டால் இந்த அபிஷேகம் மனிதர் இல்லாமல் தானாய் பூமியில சுற்றி வராது. அது வானமண்டலங்களை சுற்ற முடியும். வேற எந்த இடத்திலும் ஆவியானவர் போக முடியும். பூமியில வரணும்னா அது மனிதர்களுக்குள்ளே வந்து மனிதர்கள் மூலமாய்த்தான் இது பரவ வேண்டும் இங்கே. அதனால்தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே பூமி எங்கும் அனுப்பப்பட போகிற 7 ஆவிகளை வெறுமனே கர்த்தர் அனுப்பல, மனிதர்களுக்குள் கொடுத்து மனிதர்கள் மூலம் கர்த்தர் ஆவியினால் பூமி நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இப்ப ஏன் உங்களை கூட்டு உட்கார வச்சிருக்காங்க தெரியுதா? நீங்க அதை விட்டுட்டு நமக்கு எப்ப பிரதர்ஸ் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, எப்ப நம்ம தலைவலி குணமாகும், காய்ச்சல் குணமாகும், அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. நீங்க சின்ன சின்ன பிரச்சனையை பெருசுபடுத்தினீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பிரச்சனையா இருக்கும். நீங்க அதை கண்டுக்கிறாதீங்க. அதெல்லாம் நமக்கு துவக்க காலத்தோடு முடிந்து விட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாய் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார்.
ஏன்னா இப்ப மனிதர்களுக்குள்ளே வந்துதான் கர்த்தர் இந்த பூமிக்குள்ளே அசைவாட முடியும். மற்ற இடத்துல போயிடலாம். பூமியை கர்த்தர் மனுபுத்திரர் கொடுத்து விட்டார். இந்த கீவேர்டை மறக்காதீங்க. அப்ப மனிதர்களை கொண்டுதான் செய்கிறார். ஆகவேதான் உங்களை ஜெபம் பண்ண சொல்லுகிறார். ஆகவேதான் உங்களை உபவாசம் பண்ண சொல்லுகிறார். ஆகவேதான் உங்களை கண்ணீர் வடிக்க சொல்லுகிறார். நீங்க செய்தால் தான் கர்த்தர் உள்ளே கிரியை செய்ய முடியும். இப்ப இந்த உலகத்தை கர்த்தர் மறுபடியும் புதிதாக்க விரும்புகிறார். ஆதியாகமத்தில் அவர் என்ன செய்தார்? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் தண்ணீர்கள் மேல் அசைவாடினார். இப்ப முதல்ல கர்த்தர் இந்த பூமியில அசைவாடணும். அப்ப அதுக்கு பார்க்கிறார். இப்ப நாமாய் போய் அசைவாட முடியாது. இந்த மனிதர்களை நிரப்பி இந்த மனிதர்கள் மூலம் இந்த பூமியிலே அவருடைய வல்லமை பரவி கொண்டே வரணும். நீங்க அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்தாலே போதும், இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்து பரவி கொண்டே வரும். அதான் வேதம் சொல்லுது. நேற்று வாசித்தோமே, அது வெளிப்படுத்த விசேஷம் 5:6 கர்த்தர் பூமியிலே அனுப்புவதற்கு 7 ஆவிகளை வைத்திருக்கிறார். 7 ஆவிகள், அவை பூமி எங்கும் அனுப்ப போகிற கர்த்தருடைய ஆவிகளாம். இரண்டாவது என்ன செய்தார் பாருங்க, வந்துட்டு கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? தம்முடைய வார்த்தையை அனுப்பி உண்டாக கடவது என்றார். அது உண்டாயிற்று. அவர் இந்த பூமி எப்படி படைச்சார் பாருங்க, சொல்லுங்க. வார்த்தையினாலே பூமியை படைத்தார். உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது. அது வார்த்தை வெளிப்பட்ட உடனே அந்த இடத்துல அந்த பூர்ணமான காரியம் உண்டானது. மலை உண்டாக கடவுது, மலை உண்டாயிற்று. ஆறு உண்டாக கடவுது, அந்த வார்த்தை சொல்லணும், சொன்னால் தான் அது உண்டாகும். அது கர்த்தருடைய வார்த்தை. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் தம்முடைய வார்த்தை, கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டா அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள் இருந்து மனிதன் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு பேர் தீர்க்க தரிசிகள். இப்ப கர்த்தர் இந்த பூமியை புதுப்பிக்க விரும்புகிறார் தம்முடைய வார்த்தையை கொண்டு. அப்ப இதில் சிதிலம் அடைந்திருக்கிற, சிதிலம்னா உங்களுக்கு தெரியும், அப்படி கிராக் ஆகியிருக்கு. இந்த கல் தூண் சிமெண்ட்லே கட்டப்பட்டிருக்குன்னு வச்சுங்க. ஒரு தூண் சிமெண்ட்ல கட்டப்பட்ட தூணை இப்ப ரிப்பேர் பண்ணனா எதை வச்சு ரிப்பேர் பண்ணுவோம்? சிமெண்ட்டை வச்சு தான் ரிப்பேர் பண்ணுவோம். தரை கீழே கிராக் ஆயிருக்கு, சிமெண்ட் தரை, சிமெண்ட்டை வச்சு தான் ரிப்பேர் பண்ணுவோம். வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்ட உலகம் சிதிலமடைந்தால் வார்த்தையை வச்சு தான் நீங்கள் அதை சரிப்படுத்த முடியும். வார்த்தையை வச்சு தான் சரிப்படுத்தணும். அந்த வார்த்தை பேசப்பட வேண்டும். கர்த்தர் வார்த்தையினால் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அதன் பின்பு இந்த உலகம் சீர்கெட்டு போயிருந்ததுனால தாமே இறங்கி வந்து முதல் கட்டமாய் அசைவாடி அதற்கு இரண்டாவது கட்டமாய் தன் வார்த்தை அனுப்பி அவைகளை புதுப்பித்தார். அதே காரியம்தான் இந்த கடைசி காலத்துல இயேசு வர்றதுக்கு முன்னால செயல்படுத்தப்பட போகிறது. இப்ப கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தணும்னா நடுவுல மனிதர்கள் நம்ம நிக்கிறோம் இல்ல. முதல்ல இயேசு ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல பூமியை அவர் மறுபடி சீரமைத்த போது மனிதர்கள் நம்ம இல்ல. அதனால கர்த்தர் தாமே நேரடியாய் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தினார். இருளை பார்த்து பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். மண்ணை பார்த்து பேசினார், அது மரங்களையும் புல் பூண்டுகளையும் பிறப்பிக்க கடவுது என்றார். இப்ப பூமியை நம்ம அதிகாரத்தில் கொடுத்துட்டாரே. இப்ப கர்த்தர் பேசணும்னா என்ன செய்யணும்னா தாமாய் அல்ல, உங்கள் வழியாய் பேச வேண்டும். உங்கள் வழியா தான் பேசணும், உங்க வழியா தான் அசைவாடணும். அப்ப உங்கள் வழியாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுறாருல, இதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் என்கிறோம். இப்ப சொல்லுங்கள், ஏன் இத்தனை தீர்க்க தரிசிகள் தேவை? இப்ப தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அல்ல. முக்கியமான நோக்கம் இழந்த உலகத்தை இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக, இயேசுவின் ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக, இழந்த சீரை புதுப்பிப்பதற்காக, சாத்தான் விதைத்து வைத்திருந்த சாபங்களை முறியடிப்பதற்காக, உலகத்தின் அருவருப்புகளை மறைந்து போக பண்ணுவதற்காக, கர்த்தருக்கு இதை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார். குழந்தைகள் வாயிலிருந்து, வாலிபர் வாயிலிருந்து, பெரியவர்கள் வாயிலிருந்து, எல்லா ஊழியக்காரர் வாயிலிருந்து. இதுக்கு தான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது கொள்ளையடிப்பதற்கல்ல, குறி சொல்வதற்கல்ல. தீர்க்க தரிசனம் என்பது உருவாக்குவதற்கு, இழந்ததை திரும்ப பெறுவதற்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு. இந்த உலகம் இப்ப இயேசு வந்தால் ஆளுமை செய்வதற்கு தகுதியான உலகமா இல்ல. இது இடிஞ்சு போயிருக்கு.
இருள் இதுல இருக்குது, ஆழத்தின் மேலே சாபம் இருக்கிறது, பூமி தன்னுடைய சீரை இழந்து விட்டது, இனி ஒரு யௌவன சந்ததி பிறக்கும், அதனுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படும், அவருடைய வாயிலிருந்து பிறக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த பூமியை தனக்கென்று சீரமைக்க போகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இதுக்குத்தான் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் வேணும். இதற்குத்தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன ஆவியை அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு காலத்துல, நேற்று ரொம்ப அழகா சொன்னாங்க பாஸ்டர், ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு காலத்துல கர்த்தருடைய வல்லமை என்பது எல்லாருக்கும் பொதுவானதல்ல, தேவனுடைய அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதல்ல. கர்த்தருக்குன்னு விசேஷ வேலை செய்யறவனா இருக்கணும், அதுவும் அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்றை சேர்ந்தவனாக இருக்கணும். அவர்களுக்கு தான் அந்த அபிஷேகம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே கர்த்தர் யோவேலை கொண்டு பேசினார். இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்களே, ஒரு ராஜாவுக்கு அபிஷேகம், ஒரு நியாய பிரமாணம் சொல்லுகிறவனுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு ஆசாரியனுக்கு அபிஷேகம் என்று கடைசி காலம் ஒரு காலம் வரும். அந்த காலத்துல அபிஷேகம் ஜனங்களுக்கு பொதுவாய் வைக்கப்படும். இனம், மொழி, நிறம், மதம், எந்த எல்லைகளை கடந்து என் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அத்தனை பேருக்குள்ளும் என் ஆவி ஊற்றுவேன். அது குழந்தைகள் வாலிபர்கள் என்று அல்ல, குழந்தைகள், உங்கள் குமாரத்திகள், உங்கள் வாலிபர்கள், உங்கள் பெரியவர்கள், உங்கள் ஊழியர்கள் நிரப்ப விரும்புகிறேன். ஏன் கடைசி காலத்தில் நிரப்புறாங்க நமக்கு தெரியுமா? கடைசி காலத்தின் முடிவில் இயேசு வருகிறார். அவர் வருவதற்கு முன்பு இந்த பூமி மறுபடியும் மறுசீரமைக்கப்படணும். மறுசீரமைக்கப்படணும்னா பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே பரவணும். அதுக்கு தான் அந்த எழுப்புதல். அப்ப கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே பரவணும்னா அவர் தனித்து பரவ முடியாது, மனிதர்கள் இருக்கிறனால மனிதர்கள் வழியாகத்தான் பரவணும். அதனால் தான் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து இந்த இடத்துல ஒரு கேம்பை ஏற்பாடு பண்ணி இது முழுக்க முழுக்க அபிஷேகத்திற்கானது என்று கர்த்தர் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் வாய் திறந்து கேட்ட உடனே தம்முடைய வல்லமையினால் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறார். நீங்க புறப்பட்டு போகணும். பட்டணங்கள், வீதிகள், நகரங்கள் எங்கு நீங்கள் சிதறி போகணும். உங்களுடைய ஓட்டம் இந்த பூமி முழுவதும் துவங்கணும். கர்த்தர் கொண்டு போவார். பாருங்க, இந்த எழுப்புதல் வருகிற காலத்துல கர்த்தர், இந்த ஆவியானவர் பூமி எங்கும் அசைவாட வேண்டும். அவர் தனித்தல்ல, உங்களுக்குள் இருந்து அசைவாட போகிறார். ஆகவே இனிமே நம்ம ஒரு கட்டடத்துக்குள்ள அல்ல, நம்ம பறந்து வெளியே பறந்து பட்சிகளை போல புறப்படணும். பரிசுத்த ஆவியானவர் சுமந்து கொண்டு போகணும். இந்த ஊடகத்தின் வழியாய்த்தான் அது கடந்து போக முடியும். ஒரு எலக்ட்ரிசிட்டி பரவணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும்னா பாருங்க, ஒரு எலக்ட்ரிசிட்டி வரணும்னா அதுக்கு ஒரு மின் வயர் தேவைப்படுது, ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உலகத்தில் பரவுவதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரே ஒரு ஊடகம் தனக்கு கீழ்ப்படுகிற மனிதன் மாத்திரமே. அந்த மனிதன் வழியாத்தான் அந்த ஆவியானவர் பரவ முடியும். ஆவியானவர் பரவினால்தான் இந்த பூமி மறுசீரமைக்கப்பட முடியும். அவர் தீர்க்கதரிசி என்றால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள், தலையை கொடுத்தா கையை வச்சு எதிர்காலத்தை பற்றி பேசுகிறவங்க, மாப்பிள்ளை எங்கேருந்து வரும், பொண்ணு எங்கேருந்து வரும் சொல்கிறவங்க, அதெல்லாம் கிரவுண்ட் லெவல் தீர்க்கதரிசிகள். அது இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அதை விட முக்கியமான பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்கிறேன். வசனம் சொல்லி நீங்கள் அதான் நினச்சிட்டு இருக்கீங்க. தீர்க்க தரிசனம் யாருன்னு கேளுங்க. வருவார், கடைசியில் தீர்க்க தரிசனம் உரைப்பார், இவ்வளோதான் அவருடைய வேலை. அவ்வளோதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் எரேமியா தீர்க்கதரிசி அழைக்கிறார். எரேமியா 1:5 சொல்லுகிறார், பார், ஜாதிகளுக்கு நான் உன்னை இன்றைய தினம் தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினேன். 10வது வசனத்தில் சொல்றார், 1:10, எதுக்கு உன்னை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினேன்? தீர்க்கதரிசினா சொல்றது மாத்திரம் தானே சொன்னீங்க. பாருங்க, 1:10 சொல்லுகிறார், இதோ பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ராஜ்யங்கள் மேலும் ஜாதிகள் மேலும் உன்னை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினேன். அப்ப தீர்க்கதரிசினா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அப்படி 2 பாட்டு பாடிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு போயிடுவாரா? அதெல்லாம் எங்க காலத்தோட முடிந்தது. நீங்கள் அப்படி இல்லை. கட்டவும் நாட்டவும் எடுக்கவும் கவிழ்க்கவும் பிடுங்கவும் ஏற்படுத்தவும் தள்ளவும் கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்துகிறார். அந்த வசனத்தை நல்லா மறுபடியும் படிச்சு பாருங்க. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். இதுல 4 காரியம் பாருங்க. அழிவு என்னன்னு சொல்லுது? 1, பிடுங்கணுமா, வேரூன்றி போயிருக்கும் பாருங்க மரங்கள், அந்த வேரோட அதை பிடுங்கணும். 2வது இடிக்கணும்.
அடுத்து அழிக்கணும், டிமாலிஷ், அழிச்சிடணும், கவிழ்க்கணும். உயர்த்தப்பட்ட சாம்ராஜ்யங்கள், உயர்த்தப்பட்ட அதிகாரங்கள் கவிழ்க்கணும். அப்புறம் கட்டணும், நாட்டணும். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தா ஒரு என்ஜினியரிங் வேலையில செய்யற காரியமா இருக்குது. ஒரு இடத்துல ஏதோ கட்டப்பட்ட ஒன்றை நம்ம புதுசா கட்டணும்னு சொன்னா இதுல என்ஜினியரிங் சம்பந்தமா இருக்கு பாருங்க. முதல்ல பிடுங்கணுமா, மரம் எல்லாம் இருக்கும், பிடுங்கணும். அடுத்து இடிக்கணும், கட்டி வச்சதை இடிக்கணும், அப்புறம் அழிக்கணும். ஏற்கனவே கட்டி வைத்ததை, உயர்த்தப்பட்டிருக்கிற மேன்மையாய் வைக்கப்பட்டுள்ள கவிழ்த்தணும். அதுக்கப்புறம் நீங்க கட்டணும், நாட்டணும். இது தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இது படிக்காதனாலதான் தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு குறி சொல்லி கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் முடங்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன அபிஷேகம் கட்டுவதற்கும் நாட்டுவதற்கும், சாத்தான் ஏற்படுத்தினதை பிடுங்குவதற்கும், அழிப்பதற்கும், அதிகாரங்களை கவிழ்த்துவதற்கும் தீர்க்கதரிசிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ராஜ்யங்கள் மேலும், ராஜாக்கள் மேலும், தேசங்கள் மேலும், ஜாதிகள் மேலும் எழுப்ப போகிறார். அப்படிப்பட்ட தலைமுறையை தான் கர்த்தர் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, பயந்து நடுங்குகிற தீர்க்கதரிசி அல்ல. கர்த்தருக்கு ராஜ்யங்களை கட்டவும், ராஜ்யத்தை நாட்டவும். கர்த்தருக்கு ராஜ்யம் கட்டணும்னா ஏற்கனவே அவன் ஒன்று கட்டி வச்சிருக்கிறானே, ஒரு அருவருப்பான ராஜ்யம். இதை கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் அம்மா இடிக்க போகிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் தள்ள போகிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் வேரூன்றி போனவைகளை பிடுங்க போகிறார். சாத்தான் இந்த 6000 வருஷமா விதைச்சு 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 பூமியில எத்தனை அருவருப்புகளை வேரூன்றி போக பண்ணி இருக்கிறான். ஜாதி என்ற துவேஷம், மதம் என்ற துவேஷம், பொறாமை, தீவினை என்கிற துவேஷம் வேரூன்றி போயிருக்குது. அதெல்லாம் பிடுங்கணும். வேற எந்த ஊழியத்திலும் சாத்தியம் இல்லை, தீர்க்க தரிசன வார்த்தைகளால சாத்தியம். கர்த்தர் பூமியை புதுப்பிக்க விரும்புகிறார், கர்த்தர் வருவதற்கு முன்பு. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் நீங்கள். சும்மா தீர்க்க தரிசன வரம் கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லவா, நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லவா, நாளைக்கு தேசத்துல என்ன நடக்கும், உங்களை தாண்டி எதுவும் நடக்காது. கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தைகளை கனம் பண்ணுவார். அதுக்கப்புறம் உருவாக்கணும், கர்த்தருக்கு கட்டணும். கர்த்தர் உங்கள் வாயிலே வார்த்தையை போடுவார். அந்த வார்த்தைகள் உருவாக்குகிற வார்த்தையா இருக்கும். எதெல்லாம் சிதிலமடைந்ததோ நீங்கள் பேசுவீர்கள், அது உருவாக்கப்படும். ஒரு சபை உடைஞ்சிருக்கும், ஒரு குடும்பம் உடைஞ்சிருக்கும், ஒரு சமுதாயம் உடைஞ்சிருக்கும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி எழும்பி தீர்க்க தரிசன வார்த்தை உரைத்தால் போதும், அந்த வார்த்தை வான காற்று மண்டலங்களில் பரவி தான் செய்ய போகிறதை நேர்த்தியாய் செய்து முடித்து விடும். இவன் உட்கார்ந்து ஒன்றும் சுண்ணாம்பு போட வேண்டாம். அந்த வார்த்தை உருவாக்க வார்த்தை புறப்பட்டா உடைந்த சபையை சேர்த்துரும், உடைஞ்ச குடும்பத்தை சேர்த்துரும், உடைந்தவர்களை ஒன்றாக இணைத்து விடும். இதற்காகத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை தர விரும்புகிறார். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? எதற்கு இந்த அபிஷேகம்? இப்ப இந்த அபிஷேகம் வேணுமா வேணாமா? நமக்கு ஏன் வேணும்? இது வந்தால்தான் கர்த்தர் ஆளுமை செய்வதற்கான பூமியாய் இந்த பூமியை நம்ம வணைய முடியும். நீங்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னால கர்த்தர் ஒழுங்கற்ற பூமியை ஒழுங்குள்ளதாய் மாற்றினார். இப்ப உங்க டேன் கர்த்தர் பூமிக்கு வரப்போகிறார். நீங்கள் இந்த பூமியை, ஒழுங்கற்ற பூமியை கர்த்தர் வருவதற்கு ஏற்ற பூமியாய் மாற்ற போறீங்க. அதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்கள் மூலம் அனுப்ப விரும்புகிறார். உரைக்கப்பட்ட வார்த்தைகள், உரைக்கப்படும் வார்த்தைகள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள். கர்த்தர் அதை கொண்டு பூமியை மறுசீரமைக்க போகிறார். அப்பதான் அவருடைய ராஜ்யம் வரும். அவர் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியில செய்யப்படும். சாத்தான் தின்று போட்ட எச்சி பிளேட்ல ஏச்சு சாப்பிட மாட்டார். சாத்தான் உட்கார்ந்து ஆளுமை செய்த பூமியை நீங்க அப்படியே கொண்டே கொடுத்தால் ஏசு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதில் இருக்கிற சாபங்கள் மறையணும். அவன் வேரூன்றி போன, புறையோடி போன காரியங்கள் சீழ் பிதுக்கப்பட வேண்டும். பூமி புதுப்பிக்கப்பட வேண்டும். என் ராஜா வருகிறார், அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அது நீங்கள் இல்லாம சாத்தியம் இல்லை, நான் இல்லாம சாத்தியம் இல்லை. கர்த்தருக்கு இடம் கொடுக்கிற மனிதர்கள் வேண்டும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உலகமெங்கும் பரவச் செய்கிறவர்கள் வேண்டும். ஆவியானவர் பூமியிலே மறுபடியும் அசைவாட விரும்புகிறார். ஏன்னா இயேசு வரப்போகிற நேரம் நெருங்கி விட்டது. எல்லா காரியங்களும் இன்னைக்கு கர்ப்பவேதனைப்படுகிறது. இயேசுனுடைய வருகை சமீபம்.
இப்ப இந்த நேரத்துல ஆவியானவர் உலகம் முழுவதிலும் பரவி அசைவாட விரும்புகிறார். இப்ப மனிதர்கள் இல்லாம அது சாத்தியம் இல்லை. அதனால்தான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர்கள் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்தா போதும், அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே கால் வைத்து சர்ன்னு சொல்லி அப்படி பரவ ஆரம்பிச்சிடும். அது தேசங்களிலே பற்றி கொள்ளும். ஆவியானவர் உலகத்திலே உலாவுவார். மறுபடியும் இந்த உலகத்தை புதுப்பிக்க தன் வாய் திறந்து வெளிப்படுகிற வார்த்தைகளை பேசுகிற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். அந்த உயர்வான தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் உங்களை மாத்தத்தான் இங்கே திருப்பத்தூருக்கு உங்களை அழைச்சி வந்து எங்க தம்பி மனசுல பேசி என்னுடைய நேரமாச்சு. அவருக்கு தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சா தெரியல. கர்த்தருக்கு இப்ப அவசரம். அவருடைய மனதிலே ஒரு விதையை போட்டார். இது வழக்கமாக நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல. என் ஜனங்களை தேர்வு செய்து நான் அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு தெரியும் சில வருஷங்களாகவே அவர் அபிஷேக கூட்டங்கள் நடத்தணும்னு அவருடைய மனசுல ஒரு தீராத வாஞ்சை, ஒரு பாரம். அது அவரால் உண்டானதில்லை, கர்த்தர் அவருடைய இருதயத்திலே போட்டது. நான் என் ஜனங்களை சந்திக்க போகிறேன், உன் மூலம் அதை நான் செய்ய வைக்க போகிறேன். நான் தேசத்திலே உலாவணும், இந்த தேசத்தை புதுப்பிக்கணும்னா நீங்கள் முடங்கி போய்விடக்கூடாது. ஆவியானவர் அசைவாடணும். இப்ப உங்கள் மூலம்தான் அவர் அசைவாட முடியும். அதனால சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை கட்டி வைக்காதீங்க. அவர்கள் வெளியே புறப்பட்டு போகட்டும், தேசங்களின் வீதிகளிலே நடக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை பேசட்டும், அழிந்த உலகம் மறுபடி சீர்படட்டும், கர்த்தருடைய ராஜ்யம் வரட்டும். அதுக்கு தான் கர்த்தர் இன்னும் இதனுடைய எல்லைகளை விரிவாக்குவார். இனி பாருங்க, அடுத்து நீங்கள் அபிஷேகத்திற்காக ஜனங்களை திரட்டுவீர்கள். இந்த இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் மனிதர்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அவர்களை அபிஷேகத்திலே மூடிக்கொண்டே இருப்பார். 7 வல்லமை இந்த இடத்துல கட்டவிழ்த்து விடப்படுகிற வரைக்கும் கர்த்தர் ஓய்ந்திருக்க மாட்டார். ஒரு எழுப்புதல் தீ தேசங்களிலே பற்றி எரிய ஆரம்பிக்கும். அது எழுப்புதல் தீர திரளான ஜனங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரப்பப்படுவாங்க. அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிற ஒவ்வொரு தேசத்திலும், கிராமத்திலும், நகரத்திலும் பரவும் போது, அவர்கள் நடக்கும் போது கர்த்தர் அவர்களோட சேர்ந்து நடப்பார். அவர்கள் உலாவும் போது பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே உலாவுவார், பூமியிலே அசைவாடுவார். ஆகவேதான் நான் நேற்றைய தினம் சொன்னேன், உட்கார்ந்திருக்கிற கர்த்தர் உங்களை அழைக்கல. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளி சிறைகளுக்கு ஒப்பான சிறைகளினால் உங்களை மூடி கழுகளை போல செற்றடித்து கர்த்தர் உங்களை புறப்பட்டு போக பண்ண போகிறார். முதல் கட்ட அபிஷேகம், அது 7 அபிஷேகத்தை கர்த்தர் இறக்கி வைக்க விரும்புகிறார். அதற்கு பாத்திரங்கள் வேணும். அதனால்தான் இந்த அபிஷேக கூடுகையிலே உங்களை எல்லாம் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். முதல் கட்ட ஆவியானவர் அசைவாடணும். 2வது கர்த்தர் உங்களை தம்முடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நிரப்பி தான் பேச விரும்புகிற வார்த்தைகள் உங்கள் மூலம் பேசி கர்த்தர் கட்டளையிட்டு அந்த வார்த்தைகள் பூமியில உருவாக்குகிறதை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் உண்டான தீர்க்க தரிசனங்கள் மாதிரி இல்லை. இல்லாத ஒன்றை புதுசா உண்டாக்கும் அந்த வார்த்தை. அது நடந்தே தீரும். கர்த்தர் அப்படித்தான் உண்டாக்கினார். அதே போல காரியத்தை இன்றைக்கு உங்களை கொண்டு உங்களுக்கு உள்ளிருந்து உங்கள் மூலமாக கர்த்தர் பூமியை புதுப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இதுக்கு தான் நம்ம உன்னை அழைக்கிறார். இதுக்கு ஏதாவது வயசு இருக்குதா? ஒரு ஏஜ் லிமிட் இருக்குதா? ஏன்னா ஒரு முகாம் வந்தா அதுக்கு ஏஜ் வைக்கிறோமே, அது மாதிரி கர்த்தர் உலாவுவதற்கு என் சரீரத்தை, என் மனதை, என் ஆத்மாவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும்னா ஏதாவது அதுக்கு கண்டிஷன் இருக்கா, வயசு இருக்கா? இல்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு அதில் இடம் இருக்கிறது, உங்கள் வாலிபர்களுக்கு அதில் இடம் இருக்கிறது, உங்கள் பெரியவர்களுக்கு அதில் இடம் இருக்கிறது, வயதானவர்களுக்கு கூட இடம் இருக்கிறது. நான் எல்லாம் என்னங்க நடக்க போறேன்? நீ ஏன் நடக்கிற? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போவா. எனக்கு 50 வயசு ஆச்சுங்க, எனக்கு கால் முட்டு எல்லாம் ரொம்ப தேஞ்சு போச்சு, வீட்டுக்கு வரைக்கும் போறதுக்கே முடியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. யார் சொன்னா? கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும் போது உன் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்குவார். கர்த்தர் உங்களை உலாவி வர பண்ணுவார். ஆகாப் 8 குதிரை பூண்ட ரதத்துல உட்கார்ந்துருந்தான். ரதத்துல ஏறி புறப்பட போகிறான். அப்போ கேட்கிறான், மழை வர மாதிரி இருக்கு. இப்ப எலியாவும் அவனு கொஞ்சம் நெருக்கமா பேசிட்டாங்க. நான் இங்கே போகிறேன், நீர் வருகிறதா இருந்தால் ரதத்தில் ஏறிக்கொள்ளும், லிப்ட் தருகிறேன் என்றான். போயா, ஒரு ரதம் உன்னை மாதிரி மூட்டு செத்து போனவன் தான் ரதம். கர்த்தருடைய ஆவி என்னோடு கூட இருக்கிறார். தன் அறையை கட்டி கொண்டு ஓடினான். 8 குதிரை பூட்டின ரதத்தை முந்திக் கொண்டு எலியா எல்லையை தொட்டான். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் உலாவணும், பரவணும்,
நடக்கணும். இந்த அபிஷேகம் சபைகளுடைய எல்லா தடைகளை உடைத்து வெளியே புறப்பட்டு போகணும். கர்த்தருக்கு சபை தேவை, சபை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகமே இனிமேல் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தின் மேல் அவர் அரசாளுமை செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று சில நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய வல்லமை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு இந்த கூட்டம்? புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சா புரியலையா? எதுக்கு இந்த கூட்டம்? கர்த்தர் எதற்கு உங்களை உங்களை அழைத்து வந்திருக்கிறார்? எதுக்கு தீர்க்க தரிசனம்? தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தை பற்றி குறி சொல்வதற்கு அல்ல, உலகத்தை புதுப்பிக்க போறோம். புது வார்த்தைகள், புதுப்பிக்கும் வார்த்தைகள், சிதிலமடைந்ததை சீர்படுத்தும் வார்த்தைகள். தீர்க்க தரிசிகளின் வாயை கர்த்தர் திறப்பார். அப்படி திறக்க போது உங்க வார்த்தை. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பாருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த அபிஷேகத்தை என் மேல் ஊற்றும் ஆண்டவரே. நான் வெறுமையா அந்த இடத்துல இருந்து போகக்கூடாது. இந்த அபிஷேகத்தின் வல்லமையோடு தான் நான் போகணும். இந்த வரங்கள் எனக்கு வேண்டும். மேலான தீர்க்க தரிசனம் வேண்டும். சிதிலம் அடைந்ததை சீர்படுத்துகிற தீர்க்க தரிசனம், உடைந்ததை ஒட்ட வைக்கிற தீர்க்க தரிசனம், காணாமல் போனதை புதுப்பிக்கிற தீர்க்க தரிசனம், உலகத்தை உமக்கென்று ஆயத்தப்படுத்துகிற தீர்க்க தரிசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் பூமியில் அசைவாட விரும்புகிறேன். ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த விரும்புகிறேன். பூமி மறுபடியும் உருவாக்கப்பட வேண்டும். பூமி மறுபடியும் உருவாக்கப்பட வேண்டும். அதை எங்கள் மூலம் நீர் சாத்தியப்படுத்த போகிறேன். வருகிறது. நீ ஒருவேளை வாலிபனாய் இருக்கலாம், குழந்தையாய் இருக்கலாம், கன்னிகைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நடுத்தர வயதுள்ளவர்களாக இருக்கலாம். ஊழியம் செய்யலாம், ஊழியம் செய்யாம இருக்கலாம். யார் என்பது முக்கியமல்ல. தன் வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் உற்று பார்க்கிறார். தன் சித்தத்தை தேடுகிறவனை கர்த்தர் உற்று பார்க்கிறார். நம்ம யாரும் இந்த அபிஷேகத்துக்கு தூரமானவர்கள் அல்ல. கர்த்தருக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த போறோம். கர்த்தருக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்த போறோம். கர்த்தர் இந்த பூமியில அசைவாடுவதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க போறோம். ஆழத்தின் மேல் இருக்கும் இருளின் மேல் அசைவாடின தேவன் இன்றைக்கு உங்களை கொண்டு இந்த இருண்ட பூமியில அசைவாட துவங்க போகிறார். இறங்க போகுது அந்த வல்லமை, இறங்க போகுது அந்த வல்லமை. கேட்கிற எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் அதை கண்டுபிடிக்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்பட போகிறது. மேலான தீர்க்க தரிசன வார்த்தைகள், உருவாக்குகிற வார்த்தைகள், எழுப்புகிற வார்த்தைகள், கட்டுகிற வார்த்தைகள், இடிக்கிற வார்த்தைகள், சாத்தானுடைய காரியங்களை வேரோட பிடுங்குகிற வார்த்தைகள், சாத்தானுடைய அதிகாரங்களை கவிழ்த்து போடுகிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால் இறங்க போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு மறுபடியும் ஒரு புது உலகத்தை சீரமைக்க போகிறார். இறங்குது, இறங்குது. நீதான், 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 நீதான். அதுக்குத்தான் கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அதற்குத்தான் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இறங்கட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த வல்லமை. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. என் ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. 2 பெரிய கண்களை பார்க்கிறேன். 2 பெரிய கண்கள். அது நெருப்புமயமாக இருக்கிறது. அது இந்த கூட்டத்தில் அநேகரை உற்று பார்க்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்ணிமையினால் இவர்களை சோதிக்கிறேன். இந்த பாத்திரங்களை நான் புதுப்பிக்கிறேன். இப்போ என் வல்லமை இதற்குள்ளே ஊற்ற போகிறேன். என்னுடைய நெருப்பை அவர்களுக்குள்ளே பற்ற வைக்க போகிறேன். அவர்களை எழும்ப பண்ண போகிறேன். தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை. அக்னி புகைக்காடுமான இதோ காட்சிகளை காட்டுவேன். வருது. விடாத, கேளு. என்னை பயன்படுத்துங்க, என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என் மூலம் உலாவுங்க, என் மூலம் பூமியை புதுப்பிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. லீரம் தூரம் சுபாதி ஹரபரபருபு துரமிஷுபு பாலா பாஹாபாதரமிசுபா உரபாலாபதரபதரமிஷு உரபாதரபிலமிரமதுரபா. உருவாக்குகிற அதிகாரமுள்ள வார்த்தைகள், புதுப்பிக்கிற அதிகாரமுள்ள வார்த்தைகள், அவைகளை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசன அபிஷேகம், அதை வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கட்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.